சொல்லின்னு தான் மேட்ச்லாம் நல்லா தானே இருந்தது. அவங்க நல்லா தான் விளாட்னாங்க, நானும் ஒத்துக்கிறேன். அவங்களே ஜெயிக்கட்டும். ஆனா இந்த மாதிரி பேசணும்னா சொல்லுங்க. இந்த மாதிரி பேசும்போது தான் சூடாதான் என்ன பண்ண தோணுது. அதனால தான் இப்போ அவ்வளோ நேரம் வெறுப்பேற்றிக்கிறாங்களே. எனக்கு அதான் புரியல. நீங்க ஜெயிக்கிறீங்களா, ஜெயிச்சுட்டு போங்க. தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க, அதான் கேள்வி. கேப்டன்சிலாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஒன்னே ஒரு தப்பு, ஓப்பனர் ஒழுங்கா இல்லை. ஓப்பனர் ருத்ராஜே பண்ணணும். ருத்ராஜ் பண்ணாதான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பவர் பிளே ரன் கொடுத்தாதான் அடுத்தது அவுட் ஆனா கூட ரன் வரும். பவர் பிளே சொதப்பிட்டீங்கன்னா மேட்சே சொதப்பிடும். அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் பெருசா இல்லை. ஆர்சிபி தான் கெத்தனா. போன வருஷம் பெங்களூர்ல ஜெயிச்சாங்க, இப்ப செப்பாக்ல ஜெயிச்சாங்க. ஆர்சிபி இனிமேல் சிஎஸ்கே ஸ்டாப் ஜெயிச்சாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு லீக் மேட்ச் தான், பாத்துவாங்க. பெங்களூர்ல ஜெயிச்சாங்க, சேப்பாக்ல ஜெயிச்சாங்க, ஆனா ஃபைனல் ஜெயிக்க மாட்டாங்க. ஓப்பனிங் நல்லாதான் இருக்குது. பினிஷும் போக போக தெரியும். 250 எனக்காவது அடிச்சீங்க. ஒரு மேட்ச்லாம் ஒரு சீசனா மாத்தாது ப்ரோ. ஒரே ஒரு மேட்ச் அடிச்சு டொக்கு டொக்கு முடியுமா? பேட்டிங் ப்ரோ. ஓவரால் டோட்டல் 41 ப்ரோ. ஓவரால் டோட்டல் 41. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிவிலயே விராட் கோலி ஆட்ல டீ கப் தான் கொடுத்தாங்க. ஐபிஎல் கப் தர மாட்டாங்க, அது வாய்ப்பே கிடையாது. டீ கப் மட்டும் வரும். நல்லா இருந்தது ப்ரோ. நாங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எதிர்பார்த்தோம், வின் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன், நாங்க எப்படியோ வின் பண்ணுவோம்னு சொல்லி. அதே மாதிரி வின் பண்ணிட்டேன். இப்போ போனதுக்கு அப்புறம் அவங்களை கலாய்க்க தான் போறேன். இப்போ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இதெல்லாம் லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் தான். போக போக தான் மேட்ச் ஒன்றும் இது தெரியும். சேப்பாக்கு எங்க கோட்டை லைக் 7 மேட்ச்க்கு நடக்க போகுது. அதில் ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 6 மேட்சஸ். கேப்டன்சி லைக் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுது. பேட்டிங் அவங்க ஸ்கோர் 200க்கு போகும்போதே லைக் இந்த ட்ராக்ல 200 ரொம்ப அதிகம். அவங்க அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி விளாட்லன்னு ஐ ஃபீல் தட். ஐயோ தலை எப்பயுமே லைட்னிங் ஸ்பீடு, சும்மா ஸ்டெம்பிங் சூப்பரா பண்ணாரு. பேட்டிங்கும் கடைசியில வந்து ஜமாய் பண்ணிட்டாரு தலை. ஓகே தான் மேம், நம்ம தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் ஸ்டில் ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. கொஞ்சம் பண்ணலாம், இவங்க மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் மாத்தினா கரெக்டா இருக்கும். எஸ், என்ஜாய் பண்ணோம் வித் லாட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். ஆனா ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு சந்தோஷம், ஹாப்பி. பக்கா அவர் வந்து ஸ்டம்பிங்கும் பக்காவா இருந்துச்சு. கடைசி ஓவர் கிழிச்சிட்டாரு. பரவாயில்ல, அவங்களும் ஜெயிச்சுட்டு போட்டோமே, பரவாயில்ல. மேட்ச் பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சிடலாம் விடுங்க. வேற ஒன்றும் சொல்றேன். கிரவுட் செம்ம கிரவுட், அதெல்லாம் செம்ம ஜாலியா போச்சு. தோத்துதான் பரவாயில்ல. கேப்டன்சி எப்படி இருக்கு? ஓகே, அதுதான் சொல்றதுக்கு ஒண்ணு. நான் ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோ போயிட்டாங்க இந்த தடவை. இல்லைன்னா பிச்சிருக்கலாம். அது ஹேண்ட்ஸ் டவுன், அதெல்லாம் பயங்கரமா ஆடினாங்க. விராட் கோலி ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் அதெல்லாம் லயன் ஒரு மேட்ச் தானே, ஜெயிச்சுவாங்கடா, ஜெயிச்சுவாங்க. அடுத்த தடவை நாங்க பாத்துக்கிறோம். மேட்ச் செம்மையா போச்சு ப்ரோ. பேக் டு பேக் வின்ஸ் அவே ஃப்ரம் த ஹோம். நல்ல ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ இதே மொமெண்டமோட ரெஸ்ட் ஆஃப் த மேட்ச் மூவ் பண்ணுவோம். அண்ட் கப்பை நோக்கி கண்டிப்பா. ஸோ பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பர்டிகுலர் 2-3 பிளேயர்ஸ் தான் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்சிபி பிளேயர்ஸ் டிபெண்டா இருந்தாங்க. பட் இப்போ இந்த வருஷம் இல்ல. ஸோ ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து மேட்ச் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு இருக்காங்க. It was brilliant, awesome, totally worth. Particular captaincy was awesome, even though he is taking suggestions from Virat Kohli. Yeah, we know about Virat's captaincy. It's brilliant, no words to say. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து, ஆனால் இந்த மிடில் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் விட்டோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வந்து நம்ம மிடில் ஆர்டரோட ப்ளே ஃபஸ்ட்டு ஸ்லோ ஆடிட்டு நெக்ஸ்ட் வெறியாக அடிக்கிறதுங்கிற அப்ரோச் இந்த மேட்ச் ஒர்க் ஆகல. ஏன்னா ஹை டார்கெட். இப்போ போன மேட்ச் இது ஒர்க் ஆச்சு பிகாஸ் இட்ஸ் 150. அந்த 156 அந்த 157 to 197 தட் 40 runs கேப் வாஸ் ஆர் மெயின் இஷ்யூ. ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் அக்ரெசிவாக ஆடணும். என்ன கேட்டிங்கன்னா ஷியம் டூபே முதலே இறக்கிட்டு மேபி திரிபாத்தியை வெளில வச்சுட்டு வந்துட்டு now there's a 2 overseas player rule. ஸோ கரனை பவுலிங்க்கு வச்சுட்டு கான்வே வந்து ஓப்பனராக பேட்டிங்கில் போட்டிருக்கோம். எனிவேஸ் கான்வே இஸ் ஆகோன் கீப் பிகாஸ் Dhoni is a really good keeper. So on the approach, I feel like Conway could have done really good. Plus the last time Rutraj and Conway played, we won the IPL. Well, அவரோட அப்ரோச் நாங்கள் ஸ்லோவாக ஆடிட்டு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிப்பார். ஆனால் இவ்வளோ ஹையான டார்கெட் ஒர்க் ஆகாது. ஸ்டில் அந்த 40 runs makes all the difference. 50 of 18 is a reasonable target for someone like Dhoni, someone like Jadeja. ஆனால் 90 of 18 is practically impossible. Chennai is a bowling pitch. So depending on judging the pitch, ஏன்னா கேப்டன் ஃபஸ்ட்டே டீம் ட்ரைனிங் வந்துருவாங்க. Captains can have a look at the pitch and then decide whether they're going to go an extra fast or an extra spin. ஏன்னா எப்படியுமே அவங்க பிளேயிங் 11 டாஸுக்கு அப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ பை தென் அவங்க ஒரு லுக் பிச்சில் பார்த்துட்டு தென் தே கேன் டிசைட். ஏன்னா ஈச் டே மழை வெயில் இட் ஹாஸ் இட்ஸ் இம்பாக்ட்ஸ்.
தோனி fan and born but பெங்களூர் பட் ஹோப் இருந்துச்சு ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அது அவங்க நல்லாவே பண்ணிட்டாங்க. பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க. ஆனா விராட் கோலி விக்கெட் நாங்க எதிர்பார்க்கல. ஆனா டீம் புல் அப் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. we hope as a RCBN fan நாங்க ஹோப் பண்றோம் அட்லீஸ்ட் ஒன் டைம் விராட்காக they have to. அஸ்வின் 4 ஓவர் போட உள்ள. ஸோ அஸ்வின் மட்டும் லைக் 4 ஓவர் போட்டு விக்கெட் இருந்தாருன்னா மேட்ச் நேரத்துக்கு ஒரு 160 170 போயிருக்கும். ஸோ சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப் மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எப்படி இருந்தாலுமே. ஸோ ஒரு 160 தானே. ஸோ ஒரு 10 ஓவருக்கு 60-70 ரன் ஆடிட்டு அப்புறம் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, தூபே, ஜடேஜா, தோனி இருக்காங்கன்ட்டு. ஆனால் பட்டிதர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்து ஸ்பின்னே உள்ளவர். அவரால் 7 ஆடி நிறைய சிக்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி கேம் சேஞ்சிங் மூமெண்ட் சொல்லுவேன் நான். எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிச்சோடனே ஓப்பனிங் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. எல்லா வாட்டி பவுலிங்கே எடுக்கிறாங்க. எம்ஐட்ட ஜெயிச்சிட்டோம், அது வேற. ஆர்சிபியை இது பண்ணி அவங்க பவுலிங் எடுத்தால் எப்படி எடுத்தாங்க தெரில. இது பண்ணிட்டு விட்டாங்க மேட்சை, அவ்வளோதான். எப்படி இப்போ சண்டே ஜெயிச்சிடலாம். ஸ்குவாட் வந்து போன சீசன் எல்லா சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. பவுலிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கை கூட ஃபார்மில் இருக்காங்க. சால்ட்டு, கோலி, பட்டிடாரு, லிவிங்ஸ்டோன் 4 பேர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஒருத்தர்லாம் கூட இன்னொரு அடிச்சிருவாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஸோ ஹோம் கிரவுண்டில் வந்து தோத்தது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு சீரியஸாக. அது எப்படி சொல்லனே சத்தியமாக தெரில. நம்ம தீபக் ஹூடா, தென் வந்து இவன் ராகுல் திரிபாதி சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்குனே தெரியல. டெஸ்ட் உண்மையாக சொன்னால் இன்னைக்கு நடந்த மேட்ச் T20 கிடையாது, டெஸ்ட் மேட்ச். உண்மையாக சொல்லணும்னா கம்மியாக ஸ்கோரில் சுருட்டோன்னு நினச்சேன். இல்லை கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. ஃபீல்டிங் கேட்ச்லாம் பிடிச்சிருந்தானா ஜெயிச்சிருக்கலாம். அழகா கேட்ச் ரொம்ப விட்டாங்க. நம்ம பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கு சென்னையில? ரொம்ப முக்கியம்னாங்க. ரச்சின் அடிப்பான்னு நினச்சேன். ருத்ராஜ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஐயோ அவங்களே என் டீம் பார்த்தாங்கன்னு. ப்ரோ நிறைய மாத்தணும் ப்ரோ. தோனியும் ஜடேஜா மட்டும் தான் ப்ரோ ஏதோ ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் டப்புன்னு அவுட் ஆயிட்டாங்க. இல்ல ப்ரோ, டிசப்பாயிண்டிங் தான் ப்ரோ. ப்ரோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பிளேயிங் லைன் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் சொன்னாங்க ப்ரோ ஸ்பின்னர்ஸ் பெருசாக இல்லை. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸும் ஆப்வியஸாக. ஏன்னா பாண்டியா பரோடா டீம் கேப்டன் பண்ணிக்காரு. அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் ஐபிஎல் லெவலில் இட்ஸ் நாட் தட் தேவை. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சுயேஷ் சர்மாவும் இப்போ தான் வராரு. ஸோ கேகேஆர்லேயே ஓரளவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்பின்னர் ஸ்குவாட் வச்சு நாங்கள் வந்து ஜெயிக்கிறோம். செம்ம இது ப்ரோ. அதான் நான் சொன்ன மாதிரி டிகேக்கு வந்து செம்ம கிரெடிட்ஸ் ப்ரோ. அவர் டீம் செலெக்ஷன் நச்சுன்னு இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா ஃபில் சால்டட் அந்த ஆப்ஷனில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாரு. அந்த மெயின் கோர் டீமை விட்டோம். ஃபாட் டுப்ளசிஸை விட்டோம், அப்புறமா வில்ஜாக்ஸை விட்டோம். அந்த மாதிரி கோர் டீமை விட்டு நாங்கள் ஒரு புது டீமாக எடுத்து வந்து இப்போ நீங்கள் பழைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோலி ஒருத்தர் தான் இருக்காரு. ஓகேவா? இப்போ டிவிலஸும் இல்லை, கெயில் அந்த மாதிரி பிளேயர்ஸும் இல்லை. ஸோ நான் அதான் ப்ரோ இப்போ வந்து எப்படி சொல்கிறது, செம்ம டீம் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. இதே மாதிரி எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணால் மேபி செலக்ட் கப் நம்ம தான் சான்ஸ் இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி அது சொல்ல போனால் உண்மையிலே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அது வந்து ஒரு டீமோட முறையிலே செம்மையாக பூஸ்ட் பண்ணும் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து பார்ப்பே நம்ம இப்போ பேட்டிங் ஸ்கோர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி பேட்ஸ்மேன் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்னையில் லைக் என்ன ஃபால்ட்னா அவங்க பவர் பிளே அவ்வளோ கேப்சைஸ் பண்ணலாம். ஏன்னா இனிஷியலாக 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஹேஸ் ரூட் வந்து எடுத்தார். அதுவும் நச்சுன்னு ஷார்ட் பால் போட்டு 2 விக்கெட் எடுத்தார். புல் அடிக்க போய் ஸ்கொயரில் கேட்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பவர் பிளே விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா பின்னாடி பேட்ஸ்மேன் ப்ரெஷர் ஆகும். இப்போ நீங்கள் தோனியே பாருங்களேன், அவர் நேச்சுரல் கேம் வந்து ஹிட்டிங் தான். அவர் வந்து 18th ஓவர் இல்லைனா 17th ஓவரில் விட்டு தான் அடிப்பார். நீ தோனியை வந்து 10th ஓவர் இல்லை 12th ஓவர் ஆடினா அவரால் ஆட முடியாது. ஏன்னா அவரோட கேம் அது இல்லை. ஸோ எனக்கு கேட்டால் ஃபில் சால்ட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ப்ரோ. போன மேட்ச் பார்த்தீங்கன்னு தெரில, ஸ்கோர் கார்டு வரதுக்குள்ளேயே அவர் 4 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பால் வைபவ் அவரா போட்டாரு. இன்ஸ்விங் பால் நல்லா நடிச்சார் மிடில். ஸோ ஃபில் சால்ட் வந்து செம்ம பயங்கரமா ஆடாரு ப்ரோ. நோ வேர்ட்ஸ். ஏன்னா கேகேஆர் ஆடும்போது அவன் சூப்பராக ஆடினாரு. ஆர்சிபி அகைன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடினாரு. ஸோ செம்ம ஹாப்பி ப்ரோ. திரிபாத்தி ஆமாம் ப்ரோ. ஹுடா ப்ரோ இப்போ ஆக்சுவலி சொல்ல போனால் சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கே வேறு ப்ரோ. ஸோ அவங்க வந்து எவ்ரியே வேறு ஆடுவாங்க. இப்போ ஓகே இது வந்து மேட்ச் ட்ரை பண்ணாங்க ரைட்டு. பட் ஆனால் அவங்க ஓப்பனிங் கொஞ்சம் மாற்றா சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஐ மீன் ஹூடா கீழே தான் இருந்தார். பட் ராகுல் திரிபாட்டி ஓப்பனிங் வந்தார். அது மாதிரி நான் ஃபால்ட்லாம் சொல்ல வரல, பட் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து டீமோட முறையிலே கொஞ்சம் டவுன் பண்ணும் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டாக வந்து மேலே ஸ்கோர் பண்ணாதான் இப்போ சேம் ஆர்சிபி பண்ண மாதிரி. இப்போ கோலி கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினார். ஃபில் சால்ட் அந்த எண்ணில் அடிச்சாரு. அந்த மாதிரி படிக்கல வந்தார். அவர் 2 டேக் ஆன் பண்ணார். அந்த மாதிரி ஆடினா சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து ஹூடா இவர் ராகுல் திரிபாட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினார் ப்ரோ. ஐ மீன் கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்ணல, பட் அவுட் ஆகிட்டா. அது டீமோட மேலே கொஞ்சம் டவுன் பண்ணும் ப்ரோ. ஸோ மிடில் ஆர்டர் இருக்க பேட்ஸ்மேனா டாப் ஆர்டர் கொஞ்சம்
புஷ் பண்ணுறனால கொஞ்சம் இதாகும் ப்ரோ. கேட்டால் டீம் என்வரான்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் கேகேஆரில் பார்த்தீங்கன்னு தெரியல, சுரேஷ் சர்மா வந்து ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணிடுவார், ஓகேவா, குவிண்டன் டிகாக்து. அடுத்த ஒரு 3 பால்லேயே ஹேசலோட வந்து ஒரு இன்ஸ்விங்கர் போட்டு நிக் எடுத்து இவர் கீப்பர் பிடிப்பாரு, ஓகேவா. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து எல்லாம் அவனை வந்து பேக் பண்ணாங்க சுரேஷ் சர்மாவை. ஸோ இந்த டீம் பாண்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேம் வந்து டீமாக ஆடணும். இப்போ கோலி அடிச்சாலோ தோனி அடிச்சாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ ஆஸ் எ டீமாக வந்து ஆடி நம்ம டீமாக ஜெயிச்சோன்னா நம்ம வந்து ஆடலாம் ப்ரோ.